பஞ்சர் வண்டி. ஓகே கைஸ், இதான் நம்ம ரூமு. நம்ம கிளம்புற அந்த இடத்த விட்டு. ஸோ 1000 ருபீஸு பேச்சுலர்ஸ் ரூம். ஸோ ரவுண்ட் நீட்டாக இருக்குது. பயங்கர பனி. 1000 ருபீஸ் தான். ரோஜா மஹால்னு சொல்லிட்டு வரும். நான் உங்களுக்கு ரூட் காமிக்கிறேன், லொக்கேஷன் போட்டு வரேன் உங்களுக்கு. ரோஜா மஹால்னு சொல்லிட்டு. ஓகே, போட்டாச்சு. மஸ்னகுடி போகிறோம். ஸோ போயிட்டு உங்களுக்கு விழா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ 1000 ருபீஸ் தான், ஒர்த்து தான். பட் ஹாட் வாட்டர் கிடையாது, கீழே போய் பக்கெட்டில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், மஸ்னகுடி போய் விழா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ பாய். நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம். ஸோ கோல் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 21 டிகிரி காட்டுது நிறுத்தும் போது. ஓஹோஹோஹோ, ஒரே ட்ராக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டா. அப்படி நல்ல விஷயம். இதான் இமாலயன்ட்டு பிடிச்சது. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் கன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிற அப்படி. ஓகே கிளம்புவோமா. முருகா எல்லோரும் துணியாக இருப்பா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. கிளம்புமா. ரூம்லேருந்து கிளம்புறோம். ஏதாவது ரோஜா லாட்ஜ் நல்லா இருக்குல்ல. நல்லா தான் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ என்னடா இது, நாங்கள் கிளம்புனா அப்படி இருக்கணுமா? ஷோ நடக்குது. இல்லை ஏதோ போராட்டம் நடக்குது. இல்லை ஷோ தான் நடக்குது. ஸோ கைஸ், மசனக்குடி ரோடுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுச்சு. அப்படியே சந்தில் கிந்தில் பூந்து வந்துட்டோம். What a beautiful. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரோடு. ஆமாம், நான் வந்திருக்கேன். ஆனால் காரில் தான் வந்திருக்கேன். எனக்கு சரியாக பழக்கப்பட்டிருந்தது இந்த ரோடு. மேப் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, ஆனால் போலீஸ் செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்கன்னு அது அண்ணன் சொல்கிறாரு. நமக்கு ஆனால் ரூட் இந்த மாதிரி தான் காட்டுது. ஆனால் கல்லட்டி ரூட் வழியாக நம்ம போகல, நமக்கு வேற ஒரு ரூட்டு வரும். ஆனால் இது கல்லட்டி வழியாக காட்டுது. இது என்ன கருமத்தில் நம்மளை கூட்டு போகுது விட போகுதுன்னு தெரியல. இந்த கூகுள் மேப்பு கல்லட்டி ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் கூகுள் மேப் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல இவனுங்க. வண்டியை கூட துடைக்கல, கழுவில் செயினில் பிடிக்கல. நான் மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போனேன். சரி டீ பிரேக்கில் அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. முருகன் நம்பி போகிறோம். கண்டிப்பாக நம்மளை நம்பியும் போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்க 2:30 மணி, இன்றைக்கி பார்க்குறீங்க 10:30 மணி. எப்படி இது கிளைமேட்டு? ஆனால் சில்லுன்னு இருக்குது. அந்த சில்னஸ் குறையில 20 டிகிரி செல்சியஸில் காட்டுது. உங்களுக்கு ஸ்பீடாமீட்டரில் காட்ட மாட்டேங்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆனால் 20 டிகிரி செல்சியஸ். நாங்கள் மூணாரில் இருக்கும்போது மார்னிங் ஒரு 5:30 என்னமோ வேக்கப் காற்றுல இருக்கும்போது வேக்கப் ஆனோம். அங்கே வந்து 14 டிகிரி செல்சியஸ். என் வாழ்நாள்லேயே நான் போன ட்ரிப்லேயே 14 டிகிரி செல்சியஸ் அங்கே தான் ஃபீல் பண்ணது. நான் பார்த்தனே சொல்ல போனால். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளானு. 12 மணி தான் படுத்தோம். 10:30 மணிக்கு ஏந்து போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம போட்ட பிளான் எப்பயுமே ஃபெயிலியர் ஆகும். சொன்ன டைமுக்கு படுத்து சொன்ன டைமுக்கு ஏன்னா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். மசனக்குடியில் இந்த நைட் மதிய டைமில் ஒன்றுமே இருக்காது. எனக்கே ஷுவராக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டுக்கிறேன். காரில் போய் 4 மணிக்கு மசனக்குடி என்ட்ரு ஆனோம். அங்கேருந்து இப்போ அங்கேருந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோம். அங்கேருந்து யானை பார்த்தோம், மான் பார்த்தோம், மயில் பார்த்தோம். மயில் அதாவது அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 6 மணிக்கெலாம் எல்லாருமே எழுந்து போனோம். அங்கேயும் நம்ம குதிரை போகிறோம். அங்கேயும் நம்ம வந்து
லுக் லைக் எ பியூட்டி. 23008 சைடாக கணக்குறியாடா? வண்டி ஒரு கிராஸாக போகுது பார்த்தீங்களா? ஹார்ஸ் டிரைவ்லாம் போகிறாங்க இதெல்லாம். பஞ்சர் வண்டி. அவனை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு. வச்சு டயரில் காற்று இருக்குது. பின்னாடி டயரு வண்டி ஒரு மாரி அலைஞ்சித்துறா. ஓகே கைஸ், பஞ்சர்லாம் இல்லை. பள்ளத்தில் இதை நான் கவனிக்காமல் விட்டேன். பஞ்சர்லாம் ஆனால் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. டவர் கிடச்சா பண்ணிடலாம். நமக்கு ஆர்எஸ்ஏ 5 வருஷத்துக்கு போட்டுக்கிறோம். சும்மா ஒன்றும் கிடையாது. 3000 ரூபா கொடுத்து 5 வருஷம் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அதனால் நமக்கு 5 வருஷம் தாராளமாக எந்த ரோடு வேணால் போகலாம். அதுவும் சிக்னல் இருக்கிற ரோடா. ஏன்னா எங்கே சிக்னல் வருதோ அங்கே கான்டாக்ட் பண்ணி வச்சு ஹெல்மெட் போடுறோம். ஹெல்மெட்லாம் வேணாமா கேட்பாங்களா என்ன? கூடலூர் வழியா ரெக்வஸ்ட் பண்ணால் விடுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு பாப்பா. சரிம்மா பாருங்க, நான் கூப்பிட்றேன். பாண்டி சரக்கு சரி ஓகேண்ணா. உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு சில போலீஸ் தங்கங்க உண்மையாலுமே ஜம்முன்னு சொல்லுவாங்கள்ல, க்யூட்டாக சொன்னாங்க. க்யூட்டாக நம்மக்கிட்ட ஜாலியாக ஃபன் பண்ணுறது. எடுத்த உடனே ஃபன் தான் தெரியும் வச்சு எனக்கு. இதில் விட மாட்டாங்கன்னு தெரியும். இதில் இப்படி தான் போகணும். நான் அப்படி தான் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆமாம் எவ்வளோ க்யூட்டாக ஒரே ஜென்யூனாக சொல்கிறாரு. எடுத்தோடனே ஃபன் பண்ணுறாரு அண்ணா. நம்மக்கிட்டே ஃபன்னு. ஒன்றும் சொல்ல போனோம். இந்த மாதிரி கேட்டோம். ஆனால் இது போனோம் வசனக்குடி போனால் இப்படி 50 and 43 மட்டும் தான் பாலோட. எங்களுக்கே தெரியும், எனக்கே தெரியும் சொல்ல போனால் இப்படி தான் போனோம். அதுக்கு இதெல்லாம் சுற்றுன்னு எனக்கும் தெரியும். இதுலேருந்து அப்படியே மசனக்குடி போட்டுக்கிறேன். மசனக்குடி அழகாக அதுவாக மேப் காட்டும். அப்படியே அது ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான். அது அங்கே போய் கூடலூர் போய் அதுவாக சேஞ்ச் ஆகும். இப்போ வரைக்கும் அது காட்ட மாட்டேங்குது. அது அங்கே போனோடனே ரூட் கூடலூர் பிடிச்சிட்டா அங்கே போய் ரூட் காமிக்க ஆரம்பிச்சோம். ஏதோ மாடு வெறி மேய்து. நம்ம ஊரில் மாடு மேயில ரோட்டில் அந்த மாரி மேய்துங்க எல்லா மாடும் இங்கே. மர்க்கா சொல்லு. எல்லா மாடும் இங்கே. மர்க்கா சொல்லு. எல்லா மாடும் இங்கே. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ பயங்கரமா இருக்குது. இந்த பயங்கரன்ற வார்த்தை எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன். நான் டயங்கரன்ற வார்த்தை எதுக்குமே நான் யூஸ் பண்ணல. அந்த டயங்கரன்றது தான் பயங்கரத்தோட பெரிய வார்த்தை. வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. பயங்கர வாட்டர் ஃபால்ஸ். அதாவது பயன் நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதாவது பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். டிக்கெட் எவ்வளோ இருக்கு? இல்லையா? பசுமையான ஈக்கோ மோடு போட்டோன்னே டாருக்கு லோவா ஆகுது. இங்கே தான் நாங்கள் காரில் போனோம். இதில் வந்து ஒரு பாட்டு போட்டு போனோம். ஜூன் போனால் ஜூலை காற்று. சேம் ரோடு ஃபீல் ஆகுது. அதே 2023 பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த டைமில் பயங்கர வெயில். நாங்கள் வந்துட்டு எந்த மாதம்? ஆகஸ்ட். இதே மாதம் தான் வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ இங்கே 20 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஆகஸ்டா? என் பர்த்டேக்கெலாம் முன்னாடி வந்து நினைக்கிறேன். தெரியல, இருப்பேன் டேட் தெரியல. ஸோ என் பழைய ஃபோனில் இருந்தது எல்லாம் மெமரிஸ் என் பழைய ஃபோனோடவே போயிடுச்சு. இது எல்லாம் புது மெமரிஸ். எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுறது எல்லாம்
ஸோ டைசன் கலீம் இரண்டும் இணைப்பிற சகோதரர்களாக நாடோடியாக பல ஜிப்சிகள் போல் ஊரை சுற்றி கொண்டு வருகிறோம். இதை யாராலும் தடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். தடுக்கணும்னு நினச்சாலும் தடையை மீறி பார்த்தா நம்ம ட்ராவலோட தனித்தன்மை. எங்க அவனை காணா? நம்ம போடுற கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கே வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கான்றனால நமக்கு தெரியும். அதுக்காக போகிறோம். என் மேலே நம்பிக்கை வச்சு, என் கலீம் மேலே நம்பிக்கை வச்சு, என் பயணத்து மேலே நம்பிக்கை வச்சு நிறைய ஊரை சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். சோழ டேமுக்கு சொர்க்கத்தை காட்டும் போல இருக்குது. இது வந்து அருமையாக இதுங்க வியூ. இந்த பாருங்க, நம்ம வண்டிக்கும் அந்த வியூவுக்கும் இந்த டீ கிடைக்கும். பெஸ்ட் இல்லை, வேலை எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி வியூ கிடைக்காது. ஏறிடலாம், இதில் மேலே போய் பார்க்கலாம். இதில் வண்டியில் ஏறாது, நடந்தான் போடும். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.